எடுத்து வாசிங்க. சங்கீதம் 31 சங்கீதம் 10 சங்கீதம் 31:10. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. தேவ பிள்ளைகளே, என்னுடைய வருஷங்கள் தவிப்பினாலே கடந்து போகுது. ஆண்டவரே, எத்தனையோ வருஷங்களாய் சில காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலைய யார் தர முடியும்? இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலைய, ஒரு சமாதானத்தை, தவிக்கக்கூடிய காரியத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. செய்தியோட தலைப்பு என்னன்னா, இயேசுவாலே உனக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இயேசுவால மட்டும்தான் என்ன உண்டு? உனக்கு ஒரு விடுதலை உண்டு. எந்த மனுஷனையும் நம்மளால விடுவிக்க முடியாது. அநேக காரியங்கள் நம்ம தவிச்சு புலம்புறோம். அந்த காரியத்தில் நடந்தா நல்லா இருக்குமே, ஒரு வீடு வந்தா நல்லா இருக்குமே, குழந்தை வந்தா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தா நல்லா இருக்குமே, சமாதானம் வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம தவிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவால மட்டும்தான் உன்னுடைய தவிப்புக்கு உண்டான அந்த தவிப்பை மாற்றி போட முடியும். அந்த தத்தளிப்பை கையிலிருந்து நீக்கி போட கர்த்தரால மட்டும்தான் முடியும். எந்த மனுஷனாலும் முடியாது. அடுத்து வாசிங்களே, யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரத்துல 36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தேவப்பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களைய அவளால் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். மெய்யாகவே உங்களை விடுதலையாக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். அப்ப என்னுடைய தவிப்பு நிலிருந்து என்னை விடுதலையாக்க அவளால் மட்டும்தான் முடியும். என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலையாக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். என்னுடைய கண்ணீரிலிருந்து விடுதலையாக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். என்னுடைய புலம்பலிலிருந்து விடுதலையாக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும். உம்மால மட்டும்தான் என் வாழ்க்கையில ஒரு சுமாந்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு என்னைக்கு நம்புறீங்களோ அன்னைக்கு தான் உங்க தவிப்பு மாறும், அன்னைக்கு தான் உங்க புலம்பல் மாறும், அன்னைக்கு தான் கண்ணீர், அன்னைக்கு ஆனந்த களிப்பாய் மாறும். அது வரைக்கும் கண்ணீர் மாறாது. இல்ல, யோவான் 8 அதிகாரத்துல 32 யோவான் 8:32 அதே அதிகாரத்துல கவனிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனிங்க, சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க இன்னைக்கு மனிதர்கள் எங்கெங்கயோ போறாங்க, ஒவ்வொரு காரியத்துக்கெல்லாம் ஸ்தோத்திரம், எங்கெங்கயோ போறாங்க, ஸ்தோத்திரம், எங்கெங்கயோ புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் கடந்து போறாங்க. அவங்க எங்க போனாலும் வாழ்க்கையில ஒரு விடுதலையை பார்க்க முடியாது. தவிப்பு ஒரு நாளும் மாறாது. அப்ப சத்தியத்தை அறியணும், தேவன் அறியணும், தேவ வார்த்தை அறியணும். அவங்க அறிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு விடுதலை, அவங்களுக்கு தவிப்புகள் மாறும். அப்ப நான் அறிஞ்சிருக்கிறேன், என் தவிப்பு ஏன் மாறல அப்படின்னா ஆண்டு உங்களுக்கு தான் நீங்க பேசுறார். நான் தவிக்கிறேன் பாஸ்டர், இந்த காரியத்தை ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நன்மை நடக்காதா? 38 வருஷமா குளத்துக்கரையிலேயே படுத்து கிடந்தான். என்னைக்கு அவனுக்கு விடுதலை கிடைக்குங்கிற நிச்சயமே அவனுக்கு இல்லை. அவனுக்கும் ஆசை, எப்படியாவது நடக்க முடியல, நீ யார் குளத்துல கொண்டு போய் விடுவா அப்படின்னு சொல்லி நீ யார் விடுவிக்க முடியும்? அந்த மாதிரி இயேசுவால மட்டும்தான் அவனுடைய வார்த்தையினால விடுவிக்க முடியும். ஆண்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எழுந்து நடக்க விரும்புறியா? ஆமாண்டவரே, நீ கொண்டு போய் அந்த குளத்துல விடுறதுக்கு ஆள் இல்லை, எழுந்து நட அப்படின்னாரு. இந்த வார்த்தை, சத்திய வார்த்தை அவன் வாழ்க்கையில 38 வருஷம் படுத்து கிடந்தவன கர்த்தர் எழுந்து நடக்க வைத்தார். உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னா, உங்க தவிப்பெல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்க சத்தியத்தை அறியணும், சத்திய ஆவியானவரை அறியணும், மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதே ஸ்தோத்திரம், அதே சங்கீதம் 146 சங்கீதம் 7 கட்டுண்டவர்களை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கவனி, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். நீங்க எந்த கட்டுனால சொன்னீங்க உங்க வாழ்க்கை சிக்கி இருக்குது. சிலர் பாத்தீங்கன்னா ஒரு சைடு தலைவலி வரும். அந்த தலைவலி வந்துட்டா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, எரிச்சல் வரும், கோபம் வரும். அப்படி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தாங்க முடியாத வயிற்று வலி வரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா
சோதரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய சில உயர்வுகள் வராமே இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அடிக்கடி வருது, அடிக்கடி எனக்கு பலவீனமாகுது, அடிக்கடி இந்த பிரச்சனை வருது, அடிக்கடி குடும்பத்துல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பார்த்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த இடத்த வாங்காதீங்க, இந்த இடத்துல எது வாங்கினாலும் யாரு இதுக்கு மேல ஒருத்தர் வாங்கி கடை வச்சிருந்தாரு, கடை இன்னைக்கு லாஸ் ஆயிருச்சு, இன்னொருத்தர் வாங்கி இந்த இடத்த வாங்க நினைக்கிறாரு, இல்ல எது வாங்கினாலும் கடையில் இடத்துல நினைக்க மாட்டேது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குன்னு தொடர்ந்து நம்ம வாழ்க்கை சில பிரச்சனைகள் தொடர்ந்து வருது அப்படின்னா ஏதோ ஒரு பிசாசுனால நம்ம கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். சிலர் பார்த்துருக்கீங்களா, சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிச்சவங்க திரும்பி ஜெபிக்காம இருப்பாங்க, ஜெபிக்க நினைப்பாங்க, ஜெபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பிசாசு நம்மளையே கட்டி வச்சிருக்குது, ஏதோ ஒரு சூழல் நம்மளையே கட்டி வச்சிருக்குது. நம்ம ஏதோ ஒரு கட்டினால் தொடர்ந்து சில பிரச்சனை, அடிக்கடி ஒரே பிரச்சனை, பட்ட இடத்துலயே மீண்டும் மீண்டும் காயப்படுது. இன்னைக்கு ஒரு கடனை அடைக்கும், அடுத்த கடனை வாங்குறேன், வீட்டுல சமாதானம் இல்லை, அடுத்தடுத்து எதனால சண்டை வருது, அதே இந்த பிரச்சனை சண்டை வருது அப்படின்னா ஏதோ ஒரு சூழல்னால கட்டப்பட்டிருக்கிறீங்க. அதனால தவிப்பு, அதுல உங்களை விடுதலையாக்க கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அதே நீங்க படிக்கல லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் பார்த்தீங்கன்னா சத்துருவுடைய சகல காரியத்தையும் பார்த்தீங்கன்னா முறிப்பதற்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் ஜெபிக்க முடியல? சிலர் நீங்க காலையில ஜோம் பண்ணி ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க, தூக்கமா வருது பாஸ்டர். தூங்குறது தப்பு இல்லை, தூங்கிக்கிட்டே இருந்தா நினைச்சு பாருங்க, மனுஷனுக்கு எத்தனை மணி நேரம் தூங்கணும்? 8 மணி நேரம் தூங்கினா போதும். சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் தூக்கமே வராது, அது ஒரு கட்டுனா கட்டப்பட்டிருக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டே இருக்கும். அப்ப ஏதோ ஒரு பிசாசு நம்மளையே என்ன பண்ணிட்டு இருக்குது? தாளாட்டு பாடி தூங்க வச்சுட்டே இருக்குது. அல்லேலூயா. சில வீட்டுல பார்த்திருக்கேன் நான், 5 மணிக்கு ஆனா வச்சிருப்பாங்க, ஆனா 8 மணிக்கு தான் முடிப்பாங்க. சில வீடுகளை பார்த்திருக்கேன் நான், 5 மணிக்கு அலாரத்தை வச்சு இன்னைக்கு பயங்கரமா செவிச்சு இந்த மாசத்துல ஏன் தரித்திர வளர்ந்த வீட்டுக்காரங்க வேலையே இருக்க மாட்டேது, 5 மணிக்கு அலாரத்தை வச்சு முடிச்சு ஆண்டவரை தேடணும் அப்படின்னு வச்சுட்டு படுப்பாங்க, 8 மணிக்கு தான் முடிப்பாங்க. அப்ப ஏதோ தூக்கத்தின் ஆவி அவங்களை கட்டி வச்சிருக்கு. அப்ப ஏதோ ஒரு ஆவினால நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அதுல இருந்து உங்களை விடுவிப்பதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஒருவேளை குடும்பத்தார், நீங்க உங்களை சார்ந்தவர்கள் ஏதோ விஷயத்துல கட்டப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை தவிக்கிறது கட்டுனால இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறீங்க பிசாசுனால, அதுல இருந்து விடுவிச்சு உங்களுக்கு ஒரு பூர்ண சமாதானத்தை விடுதலை கொடுக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறாரு. அதே எபேசியர் 6:12, எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் கட்டாய போராட்டம் உண்டு. நமக்கு பொல்லாத ஆவினால என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கணவன் மனைவி திருமணமாகி அவங்களுக்கு சரீரம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குது, குழந்தை திருமணமாகி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஒரு ஜெப கூட கடந்து போயிருந்தாங்க. அப்ப ஜெபிக்கும் பொழுது இந்த மகளுடைய சரீரத்துல ஏதோ ஒரு பிசாசு உறவினர்களே சேர்ந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் மூலியமா கர்த்தர் ஜெபம் பண்ணி அவருக்குள்ள இருந்து மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது மகளுக்குள்ள இருந்து அது வாந்தியா வெளியில வந்து கடைசியில அடுத்த மாதமே அந்த மகள் கர்ப்பம் தரிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நம்ம பார்த்தீங்கன்னா பொல்லாத ஆவி நம்மளை ஏதோ ஒரு போராட்டத்தை உண்டாக்கி நம்மளை தவிக்க வச்சு நம்மளை ஆண்டை விட்டு விலக்கி ஏதோ ஒரு நம்மளை கட்டி வச்சிருப்போம். அப்ப நமக்கு பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. அதனால ஆண்டு சொல்றாரு, நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா பொல்லாத ஆவிகளை நொறுக்குவதற்கு உண்டான அதிகாரத்தையும் வல்லமைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல எடுத்து படிங்களே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தரோட ஆவி எங்க இருக்குதோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரோட ஆவி இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நிச்சயமாய் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்ன காரியத்துல நீங்க தவிக்கிறீங்க? வருஷம் முழுவதும் தவிப்புனாலேயே போயிட்டு இருக்குது. ஒரு கட்டுண்டவர்களாய் இந்த வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போக முடியல.
அடுத்த உயர்வை நாங்க பார்க்க முடியல, அடுத்ததான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியல அப்படின்னா ஏதோ ஒரு பிசாசுனால நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. அநேக பிசாசு பைபிள்ல அப்படி எழுதப்பட்டிருக்குது. அதுல இருந்து ஒரு சில காரியத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம செபிக்க போறோம். அப்ப நீங்க இன்னைக்கு ஆண்டவரே என் வருஷம் முழு தவிப்பு நாள் இந்த வருஷம் வந்துடுமா, இந்த மாசத்துல ஆண்டு தந்துடுவாரா, இந்த மாதத்துல கிடைச்சிடுமா, எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்களே, எல்லாருமே அதை பத்தியே பேசுறாங்களே. பார்த்துருக்கீங்களா? ஒரு காரியத்தில் நீங்க நொந்து போயிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மனிதர்கள் அதவே தான் கேட்பாங்க. ஒரு காரியத்துல நீங்க நொந்து போயிருக்கீங்க அப்படின்னா அதவே தான் சொல்லி 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 புண்ணாக்குவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கும், பேச மாட்டாங்க. உங்களை பார்த்தவனே பிரதர் என்னாச்சு அது பாத்தீங்களா, என்ன பிரதர் சம்பாதிக்கிறீங்க, ஏன் கடனாக நீங்க பார்த்தா எப்ப பார்த்தாலும் லோன் வாங்கிட்டே இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. என்ன பிரதர் நல்ல கையிலே எப்ப பார்த்தாலும் நல்ல வேலை தான் இருக்கிறீங்க, எப்ப பார்த்தா குழு வாங்குறீங்க. ஒரு நிலைமை குழு வாங்கி சில காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவன் பிரச்சனை நிறைய இருக்கும், அதை விட்டுருவான். நம்ம பிரச்சனை அவன் பிரச்சனையா பார்த்து அப்படியே கோழி குப்பையை காட்டுற மாதிரி கலரிட்டே இருப்பான். அதுல அந்த மனுஷனுக்கு ஒரு ஆனந்தம். அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தாவே நீ இந்த பைபிள்ல அவர் எங்க இருந்தாரோ அங்க இடத்துல அவர் விடுதலையே பைபிள்ல செய்திருக்கிறார். அதுதான் நீங்க பார்த்து நம்ம செபிக்க போறோம். நீங்க எதுல வருஷம் முழு தவிச்சுக்கிட்டே வாரீங்க. சில பார்த்தீங்கன்னா சில வியாதியிலேயே வருவாங்க. டாக்டர் பார்ப்பாங்க, இந்த வியாதி மாறாது. அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த வியாதி மாறாது. இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த வியாதி மாறாது. அந்த ஸ்கேன் எடுப்பாங்க, அந்த வியாதி மாறாது. ஏன் மாறல? அப்ப ஏதோ ஒரு பிசாசு உன்னை பலவீனப்படுத்திட்டே இருக்குது. ஏதோ ஒரு பிசாசு நம்மளைய ஆட்கொண்டுட்டே இருக்குது, நம்ம பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அப்ப நம்ம நிச்சயமா அதுக்காகவே இன்னைக்கு நம்ம கர்த்தரோட ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. இன்னைக்கு விடுதலை கர்த்தர் தேவைப்படுறாரு. நான் விடுவிப்பதற்கு உண்டான வழிகளை கர்த்தர் காமிச்சிட்டாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டைக்கு போறீங்க, வழி தெரியாம வந்துட்டு இருக்கிறீங்க, நேர் ரோடு தான் செங்கோட்டை அப்படின்னு சொன்னா வச்சுங்களே, அந்த பாதையே போதும். ஆஹா நம்ம நேரா போன செங்கோட்டை, எங்கிட்ட திரும்பாதீங்க, நேரா போய் ரோடு முடியும். அந்த ரோடு முடியும் இடத்துல ஒரு சிலை இருக்கும், அதான் செங்கோட்டை, பார்த்துக்கிடுங்க, எங்கிட்ட அங்கிட்டு போக வேண்டாங்க நீங்க அப்படின்னு ஒருத்தர் நீங்க வழி சொல்றீங்க. ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் பார்த்துக்க வழி இருக்கிறாரு, சைக்கிள்ல பைக்கில போயிட்டு ஐயா செங்கோட்டை போகணும், எப்படி போகணும் வழி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீ சொல்றீங்க ஒண்ணும் இல்லை பிரதர், அதே ரோட்ல போங்க, ஒரு சிலை வந்து இருக்கும் ரோட்டு மேல முக்கில் ரோட்லயே இருக்கும், அதான் செங்கோட்டை அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? வழி தெரியல அவர் சொல்லிட்டாரு. பிரச்சனை அவர் எங்கிட்டு போகாதீங்க பிரதர் அப்படின்னா கிளீனா போயிட்டு இருப்பார். நேர சில முடியும், செங்கோட்டை வந்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவார். நீங்க விடுவிப்பதற்கு உண்டான வழியை கர்த்தர் காமிச்சுட்டாருன்னா அந்த வழியில போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா மாறிடும், நீங்க விடுதலை பெற்றுவீங்க. அதுதான் ஆண்டு நீங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நீங்க எடுத்து வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 10 இருந்து 13 முடிய வசனங்கள். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில், கவனிங்க, இதே மாதிரி ஒரு பரிசுத்த ஓய்வு நாளில ஜெப ஆலயத்துல சர்ச்சில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து என்ன போல போதகம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது 18 வருஷமாய், எத்தனை வருஷம்? 18 வருஷம். கணக்கு போடுங்க பார்ப்போம். நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையை போடுவோம். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். அப்ப கவனிச்சு பாருங்க, அது மாதிரி 18 வருஷம். 18 வருஷமா ஆலயத்துல ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஓய்வு நாள்ல பேசிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு அந்த ஆலயத்துல 18 வருஷமா, ஒரு 18 வருஷமா படிக்கலே பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட, கவனிங்க, அந்த 18 வருஷமா பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி, ஒரு பிசாசு செஞ்சது. அந்த 18 வருஷமா அந்த ஸ்திரீய பலவீனப்படுத்திட்டு இருக்கு. என்ன பலவீனப்படுத்துது பாருங்களே. ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். கவனிங்க, இதே மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இதே மாதிரி ஒரு 10 நாள் உட்கார்ந்து இருப்பீங்களா? சேர்லயே 10 நாளா அசையாம உட்கார்ந்து இருப்பீங்களா? உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. 10 நாளா சேர்ல இப்படியே உட்கார்ந்துருங்க, எங்கேயும் வந்து போகாதீங்க அப்படின்னு போகாம இருப்பீங்களா? எப்படா மணி 10:30, 11 மணிக்கு பாஸ்ட் முடிச்சுட்டு வரா, 11 மணிக்கு பஸ் வரும், வீட்டுக்கு போகணும், பல வேலைகள் இருக்குது அப்படின்னு நினைப்போம். மனுஷங்க பாத்தீங்கன்னா ஸ்டெடியூல் போட்டு வாழ்வோம். பாத்தீங்களா, இந்த நேரத்தை இதை முடிக்கணும், இந்த நேரத்தை இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரத்தை பிக்ஸ் பண்ணி வேலை செய்வாங்க. 1 மணி நேரத்துல இதை படிச்சு முடிச்சிடணும், 1 மணி நேரத்துல சமைச்சு முடிச்சிடணும், 1 மணி நேரத்துல துவைச்சு முடிச்சிடணும். இப்படி நேரத்தை பிக்ஸ் பண்ணி வாழக்கூடிய காலத்துல அந்த ஸ்திரீ இதே மாதிரி ஆலயத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 18 வருஷமா ஒரு பலவீனத்தை படுத்தக்கூடிய ஒரு ஆவி. 18 வருஷம். நீங்களும் கூட சில ஆவி அவங்களுடைய
கால் வலி உண்டாகிட்டே, தொடர்ந்து கால் வலி, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், எதை செய்யறேன் அதை செய்யறேன். அப்ப ஏதோ ஒரு ஆவி நம்மளைய பலவீனப்படுத்திட்டு இருக்குது. ஏதோ ஒரு ஆவி நம்ம குழந்தை ஆசீர்வாதத்தை தின்னுகிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஏதோ ஒரு பிசாசு நம்ம குடும்பத்தை ஆலோசனை செய்யுது. ஏன் வருமானம் வருது, கையில நிக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு ஆவி அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப போறீங்களே, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, கவனிங்க, அவளுக்கு இருந்த பலவீனம் என்ன அப்படின்னா, அந்த ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களால நிமிரவே முடியாது. பலவீனப்படுத்துற ஆவி 18 வருஷமா அவங்கள அப்படி கூனியாவே வச்சிருக்கு. நினைச்சு பாருங்க, இப்படியே குனிஞ்சு இருந்தா எப்படி இருக்கும், முதுகு வலிக்கும், ஒரு வேலை செய்ய முடியுமா, மனுஷன் உயர்ந்து பார்க்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்பா அப்படிப்பட்ட ஆவியில பெரும் மகளை கத்தர் பார்த்து அந்த பெண்ணை கத்தர் அழைக்கிறார். அழைச்சு, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவன் இந்த கூனியா இருந்தவரை தேவன் போய் சொல்ல, சப்பா நம்ம கூணு 18 வருஷம் அப்படி கூணு இருந்த மாதிரி இருக்கிறேன், என்னை சுகமாக்குங்கன்னு நான் போய் சொல்லல. அவருடைய வேதனையை கத்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த ஆவியினால கட்டப்பட்டு தவிக்கிறீங்களோ, வருஷந்தோறும் இந்த வியாதியில, இந்த பிரச்சனையில, இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஏங்கி தவிக்கிறேன், மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது எனக்கும் பொறாமையா இல்லை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் எப்ப வரும், எப்ப நான் ஒரு வீடை கட்டுவேன், எப்ப எனக்கு இந்த வியாதியில சுகம் கிடைக்கும், எப்ப எனக்கு ஒரு மேன்மை வரும், எப்போ எனக்கு உயர்வு வரும், எப்ப எனக்கு இந்த ஒரு நன்மையை ஆண்டு தருவீங்க, என்னைக்கு என் கரங்கள்ல சுதந்திரிப்பாண்டவரே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப ஏதோ ஒரு ஆவியினால அந்த காரியத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதை தேவன் அந்த மகளுக்கு 18 வருஷமா ஆவியினால பலவீனமா இருக்காங்கிறத இயேசுக்கு தெரியும். அவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் அந்த ஸ்திரீயை அழைச்சு தன்னுடைய கரங்களை மேல வைத்து சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவள் நிமிர்ந்தாள் பைபிள் சொல்லுது. அவள் நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினாள். அவ ஏதோ ஒரு ஆவிதான் நம்மளைய வருஷந்தோறும் நம்ம குடும்பத்தை சீர்குலைச்சுட்டே இருக்குது. ஏதோ ஒரு ஆவிதான் நம்மளை தொடர்ந்து அடிக்கடி வியாதி கொண்டு வந்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு ஆவிதான் நமக்கு உண்டாகிட்டு இருக்கிற கருவை தின்னுகிட்டே இருக்குன்னு சொல்லுது. ஏதோ ஒரு ஆவிதான் நமக்கு உண்டாகக்கூடிய வர வேண்டிய மேன்மையை தடுத்துட்டு இருக்குது. அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே அந்த வருஷந்தோறும் தவிக்கக்கூடிய காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு உயர்வை தாங்க ஆண்டவர்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்கறதே இல்லை. எப்ப கேட்டுப்போம் தெரியுமா, நமக்கு ஒரு உயர்வு வரணும், ஒரு ஆசையா வரணும், அப்பதான் மணிக்கணக்கா கேட்கறது, மணிக்கணக்கா நம்ம ஜெபிக்கிறது. எனக்கு குழந்தை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு இடம் வேணும் ஆண்டவரே, அப்படி எல்லாம் வேணும்னு சொல்லும்போது அவர் கொடுத்துறாரு. கொடுத்த பிறகு சோதரம், நமக்கு ஒரு பிசாசு நம்மளை ஆவி செஞ்சிருது, நம்ம அந்த ஆவிக்குள்ள சிக்கப்பட்டிருக்கிறோம், அதுல அப்படியே மூழ்கி போயிட்டே இருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணங்களை சொல்றோம். இதனால வர முடியல பாஸ்டர், இதனால ஜெபிக்க முடியல பாஸ்டர், இதனால இப்படி பண்ண முடியல பாஸ்டர். அப்படிலாம் கிடையாது. நம்ம ஸ்தோத்திரம், நம்மளை ஆளுவது, நம்மளை ஆளக்கூடியது பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியான்னு நம்ம அதை நல்லா அறிஞ்சிருக்கணும். எந்த பாதையில போறது நமக்கு தெரியும். அப்ப அந்த ஆவியினால பாதிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை தான் ஆண்டவர் கூப்பிட்டு சுகம் நிமிர வச்சு சுகம் கொடுத்தார். ஒருவேளைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒரு ஆவியினால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருப்பீரானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் சுகம் கொடுப்பது. நிமிர்ந்து உங்கள் நின்று மற்ற குமிஞ்சே இருந்தவர் நிமிர்ந்ததே பெரிய சாட்சி. அப்ப ஏதோ ஒரு ஆவி என்ன காரியத்தில் தொடர்ந்து நீங்க பாதிக்கப்படுறீங்க, இந்த வீட்டுல சமாதானமாவே இருக்க முடியல பாஸ்டர் அப்படின்னா, அந்த வீட்டுல ஏதோ ஒரு கிரியை இருக்குது, ஏதோ ஒரு ஆவினால அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. அப்ப அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், அதுக்காக நம்ம போராடணும். அப்பதான் ஆண்டு அதுல இருந்து விடுவிக்க முடியும். அந்த வீட்டுல வாழக்கூடிய நீங்கள், அந்த வீட்டுல யார் வாழ்றாங்களோ அவங்க ஆசீர்வாதம் இருக்க முடியும். அதே இன்னொரு காரியத்தை கூட பார்த்து நம்ம ஜெபிப்போம். மார்க்ஸ் விசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 17 - 27 முடிய வசனங்கள். மார்க்ஸ் விசேஷம் 9ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை அழைத்து, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த, கவனிங்க, ஜன கூட்டமா இருந்துச்சு, அதுல ஒருத்தன் இயேசுவை அழைத்து, மீண்டும் ஊமையான
போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை. கவனிங்க, அப்ப ஊமையான ஆவி பிடிச்ச அப்படின்னா அந்த மகனால பேச முடியாதா? பேச முடியும். அப்ப ஒரு ஊமையான ஆவி பிடிச்சதுனால அவனும் ஊமையா இருக்கிறான். அல்லேலூயா. நான் பரிசுத்தாவி நமக்குள்ள வச்சுக்கவே நம்ம அதே போல இருப்போம். நமக்குள்ள அசுத்தாவி நமக்குள்ள ஆலோசனை செய்யுதுன்னா அதோட சுபாவம் தான் நமக்குள்ள வெளிப்படும். பார்த்துருக்கீங்களா? அது சுபாவம் தான் நமக்குள்ள வெளிப்படும். அப்ப நமக்குள்ள இருக்கிறது என்ன ஆவிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். அப்பெல்லாம் ஜெபிக்க முடியல. அப்ப ஆவியா இருந்தாரு, இப்ப நமக்குள்ள வேற ஆவி இருக்கு. அப்ப நம்ம என்ன ஆவினால கட்டப்பட்டிருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். என்ன ஆவி நம்மளை ஆய்வு செய்யுது, என்ன ஆவிக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது இருந்தா தேவைப்படாது. நம்ம நிதானமா இருந்தா போதும். அது நம்மளுக்கு ஆண்டு நம்மளை எந்த ஆவிக்குள்ளேயும் நம்ம ஆவினால கட்டப்படாதபடி முடி நம்மளை பாதுகாத்து நடத்தி கொண்டு போயிடுவார். அப்ப கூட்டத்துல ஆண்டவர் அழைச்சு ஊமையும் என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. கவனிங்க, அந்த ஆவி வந்து தான் மகனை எங்க பிடிக்குதோ நல்லதா இருப்ப அந்த மனுஷன். திடீர்னு இந்த ஆவி வந்துட்டா அவனுக்கு அப்படியான சோல் வந்துருது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி. கவனிங்க, அந்த ஊமை செவிலுமான ஆவி அவனுக்குள்ள அந்த வர நேரத்துல பார்த்துருப்பீங்களா? எங்க வீட்டுக்கார் ரொம்ப சாதுவான மனுஷங்க. திடீர்னு ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்குன்னே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ஒரு பேய் பிடிச்ச மாதிரி மனுஷன் ஆட ஆரம்பிச்சிருவார். அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நல்லாதான் இருப்பார், நல்லாதான் பேசுவார். அப்ப அந்த ஆவி அந்த மகனை பிடிக்குது அப்படின்னா அவன் என்ன செய்வான்? நாமல் மனுஷனா போல இருக்க மாட்டான். நுரை தள்ளி பல்லை கடித்து நுரைத்த சில பேரு பத்தினா ஆவி பிடிக்காமே பல்லு கடிக்க. பாத்துறீங்களா? பயங்கரமா பல்ல கடிப்பாங்க. ஏன் அப்படி பண்ற? பிள்ளைகளை பண்றத பார்த்தா தாய் தகப்பனுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இடத்தையா கொண்டு அடுத்து இறுக்கிடுவாங்க. ஏன் இந்த வேலையை செய்யற, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஆவி வந்தோடனே தான் பையன் பல்ல கடிச்சு நுரை தள்ளி சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். அவர்களால் கூடாமல் போயிற்று. கவனிங்க, அவர்களால் கூடாம போயிற்று. வாழ்க்கையில் கூட ஒரு வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாருன்னா தொடர்ந்து ரட்சிக்கப்படாம இருக்கிறாரு, தொடர்ந்து கெட்டவாத பேசுறாரு, தொடர்ந்து தண்ணி அடிக்கிறாரு, தொடர்ந்து சில பாவம் செய்யறாரு அப்படின்னா அந்த ஆவினால கட்டப்பட்டிருக்கு. அவர் மனுஷ கத்தராக படிக்கப்பட்ட மனுஷன் தான். ஆனா பிசாசு அவங்க ஆலோசனை செய்யுது. அதனாலதான் அப்ப அந்த ஊமை சூடுமான ஆவி அந்த மகனை பிடிக்கும் பொழுது பல்ல கடிச்சு நுரைய தள்ளி சோர்ந்து போகிறான் அப்படின்னு சொல்லி தகப்பன் வந்து இயேசுவோட சொல்றாரு. படிக்கலே. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். அவர்களால் கூடாமல் போயிற்று என்றால் அவர் பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். கவனிங்க, இயேசுவோட சீஷர்களை கொண்டு போறாங்க. அந்த ஆவியை பார்த்து சீஷர்கள் பயந்து போய் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. இந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சத்தம் போட்டுட்டு இந்த மகனை கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவன் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கவனிங்க, ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். எனக்கு வந்துக்கிற அந்த வியாதியில இருந்து இயேசுவா சுகம் கொடுக்க முடியுங்கிற விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இல்லை. மாத்திரை நம்புறோம், மருத்துவம் நம்புறோம், ஆனா மகத்துவரை நம்புறது இல்லை. அதுதான் பிரச்சனைக்கு காரணமே. அப்ப இவனுக்கு வந்திருக்கிற ஆவி
இந்த ஆவி பிடிச்ச அந்த மகன் என்ன ஆவான் அப்படின்னா நுர தள்ளுறான், பல்ல கடிக்கிறான், தீயிலையும் தண்ணீரிலையும் கொண்டு போய் தள்ள பாக்குது, இப்படியாவது அழிக்க பாக்குது. ஆனா அப்ப இது எப்ப இருக்கு? சிறு வயசுல இருந்தே இந்த பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவருடைய தகப்பன். ஆண்டவர் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்க கூடுமானால் பிள்ளைக்கு சுகம் உண்டாகும். இன்னைக்கு நீங்க வருஷம் முழுவதும் தவிப்புலயே போயிட்டு இருக்குது, ஏதோ ஒரு ஆவினால கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா தேவ பிள்ளைகளே நீங்க இயேசு முதலாவது விசுவாசிக்கணும். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் பைபிள் சொல்லுது. என் தேவனால இந்த காரியத்திலிருந்து விடுவிக்க முடியும், என் தேவனால இந்த காரியத்தை செய்ய முடியும், நான் ஆராதிக்கிறவனால இந்த காரியத்துல ஒரு உயிர் வீழ்ச்சியை உண்டாக்க முடியும். அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பார், இந்த காரியத்தை நிச்சயமா வீடு தருவார், நிச்சயமா குழந்தையை கொடுப்பார், நிச்சயமா சமாதானம் கொடுப்பார், நிச்சயமா இந்த காரியத்துல ஜெயத்தை கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். விசுவாசியா இருக்கிறது முக்கியம் இல்ல, அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். இத்தனை பேருக்கு அது இருக்குது. நான் விசுவாசியா இருக்கேன் பாஸ்டர், எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது கை தூங்க பார்ப்போம், எல்லாம் கை தூக்குவோம். யாருக்கு விசுவாசம் இல்லை கை தூங்க பார்ப்போம். நான் தூங்க மாட்டேன் பாஸ்டர். விசுவாசியா இருக்கிறது முக்கியம் இல்ல, நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கணும். என் கர்த்தரால் இந்த காரியத்தை செய்ய முடியும், இந்த வியாதியை சுகம் கொடுக்க முடியும், இந்த காரியத்தை எனக்கு ஜெயம் தர முடியும் அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீ ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஆரம்பிக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டு 5 மணிக்கு முழிக்கணும்னு ஜெபம் பண்ணி ஆராய்ச்சி வைக்கிறீங்க, 8 மணிக்கு தூங்குங்களா, நான் ஆராதிக்கிறவங்க அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு அதுக்கு முன்னாடி எழுப்பிடுவாரு சொல்லிட்டு படுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவர் எழுப்பிடுவார். நம்ம அதை செய்யறதே கிடையாது. தூங்கிட்டுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படியே பழிய போடுறோம். அப்ப பாருங்க, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். ஏன் அப்படி சொன்னா தெரியுமா உங்களுக்கு? என்னோட தகப்பன் எனக்குள்ள கூடிய அவிசுவாசம் நீங்குன்னா எல்லாரும் சொல்ற ஏன் சொன்ன அப்படி ஆனது சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா என் பிள்ளை சிறு வயதில இருந்து பல்ல கடிக்கிறான், நுர தள்ளுறான், தீயிலும் தண்ணியிலே போய் விழுறான், இவன் இனிமேல் இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இவனை யாரும் சுகமாக்க முடியாது, யாரையும் திருத்த முடியாது, அவனை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற அவனுக்குள்ள அவிசுவாசம். நீ நம்மளுடைய வருஷம் முழு தத்தலை காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள அவிசுவாசம். இன்னைக்கு டாக்டரை பார்த்துட்டோம், மாத்திரையை தின்னுட்டோம், ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு குழந்தை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த டாக்டரையும் மாத்திரையும் தான் நம்புறீங்க. பைபிள் சொல்லுது கர்ப்பத்தின் கண்ணி யாரும் வரக்கூடியது, கர்த்தரால தான் வரணும். நான் சொல்லுவேன் அம்மாட்ட, கர்ப்பத்தின் கண்ணி மட்டும் இல்லம்மா, எல்லாமே கர்த்தரால தான் வரணும். இந்த பூமியில நம்ம வாழக்கூடியது எல்லாமே கர்த்தரால தான் வரணும். அடுத்த 6 நாள் வேற யாரு கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும். அப்ப கர்த்தரால தான் எல்லாம் வரும். அப்ப அந்த மகனை அவன் அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு என்ன வந்துருச்சு? விசுவாசம் வரல, அவிசுவாசம் வந்துருச்சு. என் மகனை யாரையும் விடுவிக்க முடியாது, இந்த கட்டில இருந்து மகனை யாரும் விடுவிக்க முடியாது, இவன் ஒரு நாள் குடியிலிருந்து விடவே மாட்டாரு, குடியிலேயே தான் செத்து போயிடுவான், நான் என் வாழ்க்கை குடிகாரனை கட்டி குடிகாரத்தனமா என் வாழ்க்கை இருக்கும், இப்படி நினைக்கிறது தெரியுமா? இதுதான் அவிசுவாசம். நான் ஆராதிக்கிறவர் நிச்சயமா ரசிக்கப்படுவார், நிச்சயமா இயேசு ஏற்றுக்கொள்வார். நான் ஆராதிக்கிற நாள் வீடு கட்டப்படும், நான் ஆராதிக்கிற நாள் என் குழந்தை பிறக்கும், நான் ஆராதிக்கிற நாள் கடன் மாறும், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இதுல இருந்து பெரிய ஒரு காரியம் செய்வார் அப்படின்னு என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இந்த வருஷம் முழு தத்தளிப்பு அப்பதான் மாறும். அப்பதான் உங்களுக்கு மெய்யான விடுதலையை அவர் தருவார். அப்பொழுதுதான் நீங்க உங்க தேவனை நீங்க தேவனுக்கு நன்மை செய்தாருங்கிறத நீங்க அப்பதான் உணர முடியும். என்ன உணர முடியாது? இன்னைக்கு கேட்டுட்டு ஏன் பாஸ்டர் எப்பவும் குடிச்சுதான் இருப்பாரு பாஸ்டர் அப்படி சொல்ல தெரியுமா? அப்ப போவனி விசுவாசம் அவர்களுள்ள இருந்த உங்களுக்கு தான் விசுவாசம் இருக்குது. அப்ப என் மகனை அப்படியே பார்த்தனால ஆண்டவரு எனக்குள்ள விசுவாசம் வரல, அவிசுவாசம் தான் வந்திருக்கு. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான்.
இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். யாரும் எழுந்து நிற்போமா? யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல ஆவியானவரே 18 வருஷமாய் ஆண்டவரே பலவீனப்படுத்துற ஆவியினால பாதிக்கப்பட்ட அந்த கூன் விழுந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் அந்த ஆவியிலிருந்து மகளை விடுவிச்சது உண்மைன்னா, ஆண்டவர் ஊமை செவிடுமான ஆவி ஒரு வாலிப மகனை அளக்களித்து தீயிலும் தண்ணீரிலும் நுரை தள்ளி பல்களை கடித்து அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று இருந்த பொல்லாத ஆவியை அவருடைய தகப்பன் இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளா இருக்கிற அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி சத்தமிட்டு அழுது நிமித்தமாய் இயேசு அந்த ஆவியை பார்த்து இனி இவனுக்குள் போகாதே என்று அதட்டினார். அது உடனே நுரை தள்ளி அள்ளக்கழித்து உருண்டு பிறண்டு அவனை விட்டு கடந்து போயிற்று. ஆண்டவரே இதனால கூட ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள். ஆவியானவரே கர்த்தாவே வருஷந்தோறும் சிறு வயதிலிருந்து ஆண்டவரே நான் அந்த செய்தியை கேட்கிற தேவப்பிள்ளைகளே சில வருஷங்களாய் சில மாதங்களாய் இந்த கால்வழியிலேயே தவிக்கிறேன், இந்த கண்ணு ஒரு சைடு தலைவலியிலேயே நான் தவிக்கிறேன், ஆண்டவரே இந்த முதுகு வழியிலேயே நான் தவிக்கிறேன். சில நேரங்கள்ல நான் ரொம்ப தூங்கிடுறேன். ஏதோ ஒரு ஆவினால கட்டுண்டு எனக்கு வர வேண்டிய மேன்மை, என் சரீரம், என்னுடைய ஆவி ஆத்மா, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியம் ஜீவியம் ஏதோ ஒரு ஆவினால கட்டப்பட்டிருக்குப்பா. ஆண்டவரே பூமி செவிடுமான ஆவியை போல ஆண்டவரே ஏதோ பலவீனப்படுத்துற ஆவியினால நான் மேலாத மனுஷனை போல காணப்படுகிறேன். தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை தான் கர்த்தர் பலப்படுத்த போறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தகப்பனை போல என் வாழ்க்கை இந்த வியாதியிலேயே முடிஞ்சு போயிடும், என் பிள்ளைகளுக்கு நீ குழந்தையே பிறக்காது, ஆண்டவர் நான் கடனிலிருந்து வெளியில வரவே முடியாது, என் வீட்டுக்கார் குடியிலிருந்து மாறவே மாட்டாரு, எங்களுக்கு வருமானமே இருக்காது, கடன்லயே எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும், கண்ணீர்லயே எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும், எங்க வாழ்க்கையை அடுத்த மேன்மையை பெறவே முடியாது, இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இவர் இப்படித்தான் இருப்பாரு, இந்த குடும்பம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள எதிர்மறையான பிசாசுடைய எண்ணங்களை அவிசுவாசங்களை பிசாசு நம்மளை உள்ள வைத்து நம்மளை கட்டி வைத்திருக்கிறான். தேவப்படுகளே, அந்த சோதனை நுகத்தடிகளை முறிக்க கத்தரா மட்டும்தான் முடியும், கட்டுகளை அவளுக்கு மட்டும்தான் முடியும். அவையானவரே இந்த நாளில் கூட ஆண்டவர் இவரோடு இடைப்பட்டிருக்கிறது நன்றி ராஜ், இவரோடு கூட பேசியிருக்கிறது நன்றி ராஜ், நீ செய்த நன்மைக்காக நன்றி ராஜ், ஆறாம் முதல் முடிவை இவரோடு கூட இருந்து மையப்படுத்துகிற நன்றி ராஜ். இயேசு கிறிஸ்துவ செபிக்கிற பிதாவே ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியுடைய சமாதானமும் ஐக்கியமும் சிநேகமும் அனைவரோடும் இருப்பதாக யாவும் செய்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.